கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கழிவுநீர் கால்வாய் கட்டாமல் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கால்வாய் பணி முடிக்கப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடுக்கிடும் புகார் சம்பவத்தின் பின்னணி என்ன? 4 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயை காணவில்லை என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புகார் எழுந்துள்ளது. இங்க பாருங்க, கால்வாய் அமைக்காம 4,79,900 ரூபாய் போட்டுக்கிறாங்க. இது போடாமலே இந்த மாதிரி வந்து எழுதி இது பண்ணிக்கிறாங்க ஏர்னப்பள்ளியில். ஆனால் சுத்தமாக எங்கேயுமே போடல. கேட்டால் இங்கே தான் போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மோசடி புகார் பின்னணி என்ன? 4,87,000 போடவே இல்லைங்களா? போடவே இல்லை. ஆனால் பில் போட்டாங்க. பில் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அயர்னப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்டது காந்திநகர் கிராமம். இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். முறையான கழிவுநீர் வசதி இல்லாமல் இருப்பதாக பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் கிராமத்தின் ஒரு பகுதியில் ரூபாய் 4,79,999 ரூபாய் செலவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டதாக திடீர் சுவர் விளம்பரம் எழுதப்பட்டிருந்தது. கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான எந்த பணியும் செய்யாமல் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டதாக வைக்கப்பட்ட அறிவிப்பு விளம்பரத்தை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக கிராம மக்கள் இணையத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று வைரல் ஆகியுள்ளது. அலைசி மசூதிலிருந்து காந்திநகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து கழிவுநீர் கால்வாய் தொட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் கழிவுநீர் கால்வாய் தொட்டியும் போடல, ஒன்றுமே காணும். அப்படி போட்டுக்கிறது என் கால்வாயை காணும், கழிவுநீர் காட்டன் தான் கொடுக்கணும். எங்கே போட்டுக்கிறேன்னு தெரில. அதோட வேல்யூவேஷன் பார்த்தா 4,77,000 ரூபாய் சம்திங் போட்டிருக்காங்க. அங்கே நிப்பாட்டு, அதை போட்டுக்கிற இடத்துல நிப்பாட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து போட்டுக்கிறது கழிவுநீர் கால்வாய் நினைக்கிற பாருங்கள். பயங்கரமாக போட்டுக்கிறாங்க. அலேசியா பஸ் ஸ்டாண்டில் நல்லா செம்ம ஸ்பீடாக போட்டுக்கிறாங்க. ಎಲ್ಲಿ ಹಾಕಿದ ಡಿಚ್ಚಿ ಇಲ್ಲ ಮಿಸ್ ಎಲ್ಲ ಕಳೆದೋಗ್ಬಿಟ್ಟದಾ? இங்கே பாருங்கள், கால்வாய் அமைக்காமல் 4,79,900 ரூபாய் போட்டுக்கிறாங்க. இது போடாமலே இந்த மாதிரி வந்து எழுதி இது பண்ணிக்கிறாங்க ஏர்னப்பள்ளியில். ஆனால் சுத்தமாக எங்கேயுமே போடல. கேட்டால் இங்கே தான் போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கால்வாய் பணி மேற்கொள்ளாமல் பஞ்சாயத்து நிர்வாகத்தினரும் அதிகாரிகளும் கால்வாய் அமைப்பதற்கான பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் கிராம நிர்வாகத்தின் சார்பாக எழுதப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை இரவோடு இரவாக அழிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கழிவுநீர் கால்வாய் ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இங்கே ரோடுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போகுது. இது சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த முடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போல்டு போட்டு அமௌண்ட்டு சாங்ஷன் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆயிடுச்சு. மோசடி புகார் தொடர்பாக சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமாரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. கழிவுநீர் கால்வாய் அமைக்க கூஸ்தானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீராமு என்பவருக்கு டெண்டர் விடப்பட்டதாகவும் அவர் பணியை தொடங்காமல் தாமதம் செய்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஒப்பந்ததாரர் பணியை தொடங்காமல் அறிவிப்பு பலகை வைத்ததுதான் குழப்பத்திற்கு காரணம் என்றும் விரைவில் பணியை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.